வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு பஞ்சேந்திரிய தவம் அதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை நாம் பார்ப்போம். பஞ்ச இந்திரியங்கள், அதாவது நமது உடலில் உள்ள ஜீவகாந்தம் பஞ்ச தன்மாத்திரையாக சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று மாற்றமடைகிறது. இதை தவிர ஆறாவதாக மனம் என்ற மைண்ட் ஆகவும் மாறுகிறது. இந்த பஞ்சேந்திரியங்கள் 5 புலன்களின் வழியாக ஜீவகாந்தம் தன்மாற்றமடைந்து சென்று கொண்டே இருக்கிறது. அதாவது கண்ணின் வழியாக வெளிச்சமாகவும், காதின் வழியாக சப்தமாகவும், மூக்கின் வழியாக நாற்றம் எனப்படும் வாசனையாகவும், நாக்கின் வழியாக சுவையாகவும், தோலின் வழியாக ஊருணர்வு என்னும் தொடு உணர்வாகவும் சென்று கொண்டே இருக்கிறது. இப்படி சென்று கொண்டே இருக்கின்ற அந்த ஜீவகாந்தம் செலவாகி கொண்டே இருக்கிறது. அதாவது நாம் புலன் வயப்பட்டு புலன் கவர்ச்சி மற்றும் பொருள் கவர்ச்சியில் விழுவதற்கு இந்த 5 புலன்களும் நமக்கு காரணியாக அமைகிறது. இந்த ஜீவகாந்தமானது நமது உடம்பிலிருந்து தன்மாற்றம் அடைந்து இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 தன்மாத்திரையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நமது உடலிலிருந்து வெளியேறும் ஜீவகாந்தத்தை விட வெளியிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்தத்தின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது நமது ஜீவகாந்தம் தூண்டப்பட்டு நாம் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகின்றோம். உதாரணமாக, நமது நாக்கிலிருந்து ஒரு 2 யூனிட் அளவிற்கு ஜீவகாந்தம் வெளியாகி கொண்டிருக்கிறது என்றால், அந்த நாக்கின் மீது நாம் வைக்கின்ற ஜிலேபியில் ஜீவகாந்தம் 10 யூனிட் அளவிற்கு இருக்கும். அப்பொழுது நமது ஜீவகாந்தமானது 10 யூனிட் அளவிற்கு தூண்டப்படுகிறது. இதன் காரணமாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அந்த பொருள், அதாவது அந்த ஜிலேபியில் சுவை இருப்பதாக நினைத்து நாம் சாப்பிட துவங்குகின்றோம். அப்போ உண்மையிலேயே ஜிலேபியில் உங்களுக்கு இது இருக்கிறது என்றால், சுவை இருக்கிறது என்றால் நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அது திகட்ட ஆரம்பித்து விடுகிறது. அப்பொழுது உண்மையிலேயே பார்த்தீர்கள் என்றால், நாம் நமது ஜீவகாந்தத்தை செலவு செய்து சுவையை அனுபவிக்கிறோம். எப்படி ஒரு ஒட்டகமானது ஒரு முள்செடியை உண்ணும் பொழுது அதனுடைய நாக்கானது முள்செடியால் கிழிக்கப்பட்டு ரத்தம் வருகிறது. அந்த ரத்தத்தை சுவைத்து கொண்டு அந்த முள்செடியை உண்ணுவதால் தான் நமக்கு சுவை கிடைக்கிறது என்று மீண்டும் மீண்டும் அந்த முள்செடியை அது சுவைத்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று நமது ஜீவகாந்தத்தை செலவு செய்து நாம் இந்த விதமான விஷயங்களை நாம் உணர்கின்றோம். அதாவது சுவை, நாற்றம், சத்தம், வெளிச்சம் மற்றும் ஊருணர்வு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் போய்கொண்டே இருக்கும்பொழுது ஜீவகாந்தம் செலவாகி கொண்டே இருக்கிறது. நாம் புலன் கவர்ச்சி ஆகின்றோம், பொருள் கவர்ச்சி ஆகின்றோம். விழிப்புணர்வு என்பது நமது வாழ்க்கையில் மிகவும் குறைந்துவிடும். ஆக்னியை எடுத்து நாம் தவம் செய்து கொண்டிருந்தால் கூட இந்த புலன் வயப்பட்ட இதில் நம்ம ஒரு கட்டுப்பாடு இல்லாவிட்டால் இது தொடர்ந்து உங்களுக்கு ஜீவகாந்தத்தை செலவு செய்து கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் பஞ்சேந்திரிய தவம் என்பதை வடிவமைத்து தோலின் மீதும், நாக்கின் மீதும், மூக்கின் மீதும், 2 கண்களின் மீதும், காதுகளின் மீதும் தவம் செய்ய சொல்லி, பின்னர் ஆக்னியில் வைத்து, இந்த ஆக்னியில் 5 புலன்களும் ஒரே புலனாக சுருங்குகிறது, மனம் என்று. பின்னர் துரியத்தில் மனம் உயிரில் ஒடுங்குகிறது. இப்படி ஒடுங்கினால்தான் உங்களுக்கு துரியாதீதம் என்பது சித்திக்கும். ஏன்னா துரியாதீதத்தில் உயிர் அறிவில் ஒடுங்கி, அறிவு மெய்ப்பொருளில் ஒடுங்கி விடுகிறது, ஒன்றிணைந்து விடுகிறது. ஆக இந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு பஞ்சேந்திரியங்களில் அளவு முறை வேண்டும். அந்த அளவு முறை வருவதற்கு நாம் இந்த பஞ்சேந்திரியங்களின் மேல் தவம் செய்யும் பொழுது இந்த பஞ்சேந்திரியங்கள், அந்த புலன்கள், 5 புலன்கள் நமக்கு செல்களால் ஆனது. அந்த செல்களில் உள்ள தேவையற்ற பதிவுகளை நீக்குவதற்கு இந்த தவம் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. எப்படி நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமது உடல் செல்களில் உள்ள தேவையற்ற பாவப்பதிவுகள் நீக்கப்படுகிறதோ, அதே போன்று இந்த பஞ்சேந்திரிய தவத்திலும் இந்த 5 விஷயங்களில் இருக்கின்ற, அதாவது கண்ணில், காதில், மூக்கில், நாக்கில்,
நம்ம உடல் முழுவதும் உள்ள தோலில் இருக்கக்கூடிய தேவையற்ற பதிவுகள் எல்லாம் நீக்கப்படுகின்றன. இதற்காகத்தான் நாம் பஞ்சேந்திரிய தவத்தை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்கிறோம். பஞ்சேந்திரிய தவம் செய்வோம். நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைவோம். வாழ்க வளமுடன்.